Well, this morning we have the mother of the house, that is Dr. Sheba Thangaiya. Amen. இந்த வீட்டுக்கு தாயாரா இருக்கிற டாக்டர் ஷீபா தங்கையா நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். She has many roles in her life. அந்த வாழ்க்கையில அநேக காரியங்களை அவர்கள் She is செய்திருக்கிறார்கள். the wife of our senior pastor, Reverend Paul Thangaiya. தலைமை போதகருடைய மனைவியாக இருக்கிறார்கள். And also the mother of Pastor Sammy Thangaiya and Pastor Grace. Pastor Sammy Thangaiya, Pastor Grace அவருடைய தாயாராக இருக்கிறார்கள். And also grandmother of 3 wonderful boys. They always, wherever they go, they will make their presence known. அது மட்டுமல்ல அவங்களுக்கு 3 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். And talk about all of that, but more than that, she is not just family homemaker, but more than that, she is a pastor, counselor, and also the women's ministry all of Karnataka and also in India. God has raised her up to become a voice to the voiceless. Come and put your hands together. Let's welcome Pastor Sheba Thangaiya. குடும்பத்திலே மட்டுமல்ல அவங்க கர்நாடகாவிலே கோவாவிலே அது மட்டுமல்ல பெண்கள் ஊழியத்திலே ஆண்டவர் அவர்களை உயர்த்தி கனப்படுத்தி பயன்படுத்தி வருகிறார். Praise the Lord. Amen. Sammy keeps joking with me every time. ஒவ்வொரு வாட்டியும் பாஸ்டர் சாமி நகைச்சுவையாக பேசிக்கொண்டே இருப்பார். So last week when he just was in the middle of the thing, he turned around and he said, "Mom, next week you will be speaking." கடந்த வாரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது என்னை பார்த்து திரும்பி சொன்னார், அம்மா நீங்க தான் அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டும். I thought he was joking. நான் நினைத்தேன் அவர் ஜோக் பண்ணுகிறார். After the service I said, "Did you mean what you said?" கூட்டம் முடிந்த பிறகு கேட்டேன், உண்மையாகவே நீ சொன்னியா? Because I'm sure we've been enjoying Christ revealed in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து எப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். The new covenant messages that he is speaking. புது உடன்படிக்கையின் செய்திகள் பேசிக்கொண்டு வருகிறார். I come from the old school of learning. ஆனால் நானோ பழைய ஸ்கூல்ல இருந்து வருகிறேன். So I had to relearn and then I had to speak. திரும்ப நான் படித்துவிட்டு நான் பேச வேண்டும். And so I was just thinking that it was a joke, but actually it wasn't, and lo and behold, here I am. அது ஒரு ஜோக்காக நினைச்சேன், ஆனா அது ஜோக் கிடையாது. இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். There's one word in the Bible that keeps repeating itself in all the events and the stories that we hear all through the Bible. சத்தியவேதம் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுதெல்லாம் பக்கத்துக்கு பக்கம் ஒவ்வொரு கதையிலும் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. And this word is a very important word. அது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. And if we haven't caught the concept of the word, we would be missing out on everything. அந்த வார்த்தையின் முழுமையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போனால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடக்கூடும். And that is the word grace. அதுதான் கிருபை என்கிற வார்த்தை. Because the grace of God is what you and I want for yesterday, today and for tomorrow, because that is what is going to place us in the place where we need to be. ஏனென்றால் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நேற்றும் இன்றும் என்றைக்கும் அவருடைய கிருபை மட்டும்தான் நமக்கு அவசியமா இருக்கிறது, நாம் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும்படிக்கு. Now there are some stories that you read in the Bible and you think, how come you didn't hear this in the Sunday school times? நாம் சத்தியவேதத்திலே சில கதைகளை பார்க்கும் பொழுது இந்த கதை நமக்கு ஏன் சண்டே ஸ்கூல் பாடத்திலே கற்றுக் கொடுக்கப்படவில்லை? We've heard of David and Goliath, we've heard of Daniel in the lion's den, we've heard of Joseph from the pit to the palace, but this person you have not heard much at all. நம்ம சண்டே ஸ்கூல் வயசுல இருந்தே தாவீது கோலியாத்து கதை, தானியேலும் சிங்கக்கேவியின் கதையும், யோசேப்பு எப்படி அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான் என்கிற கதையும் மாறி மாறி கேட்டுக்கொண்டே வருகிறோம். Somewhere on the line this story has got mixed up or it is lost. ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிற கதை எப்பொழுதோ அது நாம் கைவிடப்பட்டிருக்கிறது. This story is tucked between wars. இந்த கதையானது யுத்தங்களின் நடுவே நடந்த கதை. David was a great warrior king. தாவீது ஒரு மிகப்பெரிய யுத்த வீரனாகிய ராஜனாக இருந்தார். many battles. அவன் அதிகமான யுத்தங்களை செய்திருந்தார். In fact, whenever somebody came and told David, this place the people are giving us problems, that place the people are giving us problems, he will tell his army men,
get ready, we are going to go and get that place. தாவீதினிடத்தில் யாராவது வந்து இந்த ஊரார் இந்த ஜனத்தார் நம்மோடு கஷ்டம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் உடனே தாவீது எழும்பி யுத்தத்துக்கு புறப்படுவார். Now that's the kind of man that is portrayed of David when he went for war. அவர் யுத்தத்துக்கு போகும் பொழுது இப்படிப்பட்ட யுத்த வீரனாக தான் காண்பிக்கப்படுகிறார். In fact, when one of his sons had a problem with the father, the advisor of the son said, you don't want to mess around with your dad because you know what kind of a man he is. He is a warrior king and he will fight the battle. ஒரு தடவை தாவீதுனுடைய சொந்த பிள்ளை தாவீதுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழும்பும் பொழுது அந்த பிள்ளையுடைய ஆலோசகன் சொல்லுகிறான், அந்த பையனை பார்த்து நீ ஜாக்கிரதையா இரு, உன்னுடைய தகப்பன் யுத்த வீரன், அவரோடு மோதாதே என்று சொல்லுகிறான். But the other side of David we see தாவீதுடைய இன்னொரு பக்கத்தை பார்த்தால் a man who had a heart for God. அவர் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தார். And there are some memories of people that will never be wiped out of us. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஞாபகத்திலே சில அனுபவங்கள் சில மனிதர்களை நாம் மறக்கவே முடியாது. And I'm sure those memories always keep going after us. அந்த ஞாபகங்கள் எப்பொழுதுமே நம்மை பின்தொடர்ந்து தான் வரும். Now when I'm telling you about the relationship that David had with God, நான் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் இடையே இருந்த தொடர்பு, you see in chapter 7 and verse 18 of 2 Samuel. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம். Then went King David in and sat before God, and he said, who am I, O Lord God, and what is my house that thou hast brought me hitherto? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். And he goes on to say, God, all that I am today, all these wars that I have won, O God, all these victories that I have got, it is not about me, O God, it is about you. தொடர்ந்து தாவீது சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்னவா இருக்கிறேன், இதுவரைக்கும் நான் நடந்து வந்த பாதை, நான் ஜெயித்த ஜெயங்கள் எல்லாமே உம்முடைய கிருபைதான் என்று சொல்லுகிறார். So that is the heart of David. அதுதான் தாவீதுடைய இருதயம் இன்னொரு பக்கமா இருந்தது. Though he was a warrior king, he did not want to take the credit, because the next chapter says he wanted to go against the Philistines, and he says, God, should I go or shouldn't I go? பாருங்க, தாவீது எப்பொழுதுமே ஒரு யுத்த வீரனாக அரசனாக இருந்தும் அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது யுத்தம் வரும் பொழுது ஆண்டவரை விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் போக வேண்டுமா போக கூடாதா? Now so chapter 9 when you come, it's almost 20 years have passed into David's life. He has won battles after battles, and now he is sitting on his throne and something happens to him. 9வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது நாம் பார்க்கிறோம், ஏறக்குறைய 20 வருடங்களாக யுத்தங்களை முடித்துவிட்டு தாவீது ஓய்ந்திருக்கிற நேரத்துல தான் இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது. And David looks around and he says, is there yet any that is left of the house of Saul, that I may show him kindness for Jonathan's sake? யோனாத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். Now why was he mentioning Jonathan's name? யோனாத்தானுடைய பெயரை ஏன் குறிப்பிடுகிறார்? If you read 1 Samuel 18 and verse 3, அங்கே 2 சாமுவேல் 18:13 சொல்லுகிறது. 1 Samuel 18 and verse 3. அவன் மன்னிக்கவும் 1 சாமுவேல் 18:3. Then Jonathan and David made a covenant because he loved him as his own soul. இங்கே வேதம் சொல்லுகிறது, யோனாத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். David had such a good memory about Jonathan. தாவீதுக்கு யோனாத்தானை குறித்து ஒரு சிறந்த நினைவுகள் இருந்தது. Jonathan was literally his soulmate. யோனாத்தான் அவனுக்கு இருதயத்துக்கு ஆத்துமா நண்பனாய் இருந்தான். But there is another name mentioned there. இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. He says, is there anybody belonging to the household of Saul? சவுல் வீட்டாருக்குரியவர்கள் யாராவது மீதி இருக்கிறார்களா? Now if anybody knew what Saul had done to David, சவுல் தாவீதுக்கு என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? About 7 times he tried to kill David. சவுல் 7 தடவை தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்தான். He is the reason that David was
going from one cave to another, hiding so that he wouldn't kill him. சவுலின் காரணமாகத்தான் தாவீது ஒரு குகையை விட்டு இன்னொரு குகைக்கு ஓடி ஓடி ஒளிய வேண்டியதா இருந்தது. And why is he mentioning Saul's name? ஏன் சவுலின் பெயரை தாவீது சொல்லுகிறார்? My friends, like I said in the other two services, it is easy to love someone who is loving you in return. கடந்த 2 ஆராதனையில் நான் சொன்னது போல நம்மை நேசிக்கிறவர்களே நாம் நேசிப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. But to love someone who really hates you and your enemy is not easy at all. ஆனால் உங்களை பகைக்கிறவர்களை உங்களை நேசிக்காதவர்களை நேசிப்பது ரொம்ப கடினமான காரியம். And here Saul is someone who has been chasing after David, but David says, you know what? I want to show that man's household or his descendants kindness. ஆனால் சவுல் எவ்வளவுதான் இவரை துரத்தி எதிராளியா இருந்தாலும் தாவீது முடிவெடுக்கிறான், எப்படியாவது சவுல்ல மீதி இருக்கிற ஒருத்தருக்கு நான் தயவு காட்ட வேண்டும். I was reading many commentaries to get the idea of this word kindness. இந்த தயவு கிருபைங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் அநேக இடத்திலே கண்டுபிடித்தேன். And many said they are not able to capture the actual meaning of that word because it is one of the characteristics of God Almighty itself. எல்லா ஆராய்ச்சியாளர்களும் முடிவிலே சொன்ன காரியம் என்னவென்றால் இந்த வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை எங்களால சொல்ல முடியாது, ஏனென்றால் இது ஆண்டவருடைய ஒரு குணமா இருக்கிறது. Because David's kindness was not coming out from all that he had and who he was, and with all that, you know, the leadership that he was bearing was not the kindness coming forth. தாவீது காட்ட நினைத்த தயவு இரக்கம் அவனுடைய சொந்த பலத்தினாலோ ராணுவத்தினாலோ பதவியினாலோ ராஜாவா இருக்கிறபடியினாலோ காட்டக்கூடிய ஒரு தயவாக இல்லை. Because in verse 3 you read, வேதம் 3வது வசனம் சொல்லுகிறது, and the king said, is not there yet any of the house of Saul that I may show him of the kindness of God himself. Hallelujah. 2 சாமுவேல் 9:3 சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா? So you see the weight of this kindness. இந்த தயவுடைய வலிமையை பார்க்கிறீர்கள். Because he says, I want to show that steadfast love of God Almighty that can come only from him. And we can capture some of this from Deuteronomy 4 and verse 31 and from Deuteronomy 7:9, which talks about that covenant, that unconditional love of God that can come only from him and him alone. Hallelujah. 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தாவீது எப்படிப்பட்ட தயவை காட்ட விரும்பினான் என்றால் சொந்த தயவு கிடையாது, ஆண்டவரின் நிமித்தம் அவன் தயவு செய்த நினைத்தான். அந்த தயவை குறித்து உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் இந்த நிபந்தனை அற்ற அன்பு உடன்படிக்கையின் அன்பை குறித்து பார்க்கிறோம். And verse 2 says, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, and there was of the house of Saul a servant whose name was Ziba. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவன் And இருந்தான். Ziba was called before David and said, Ziba, is there anyone left in Saul's kingdom? I want to show them God's kindness. சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்து ராஜா கேட்கிறார், சீபா சவுலின் குடும்பத்தாரில் யாராவது மீதி இருக்கிறார்களா என்று. Now Ziba belonged to Saul. சீபா சவுலின் வேலைக்காரன். Now he would have known what happened with Saul and David. சீபாக்கு நன்றாக தெரியும் சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த உறவு. Now when he stood before David, he is not standing there as a servant of Saul. He says, my life also may be at stake. So he says, I am your servant, King David. சீபா ராஜா முன்பதாக நிற்கும் பொழுது யோசிக்கிறான், என்னுடைய வாழ்க்கை கூட எந்த ஒரு நிரந்தரம் கிடையாது, நான் இப்பொழுது சவுலுடைய வேலைக்காரனாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். There was reason to fear. அது பயப்படுவதற்கு காரணம் இருந்தது. Because when a king took over a kingdom,
ஒரு ராஜா பட்டம் ஏறின பிறகு he used to make sure that all the descendants of the old kingdom and the old king had to die. அவருக்கு முந்தி இருந்த ராஜாவுடைய வம்சத்தையே அவர் கொன்று போட்டு விடுவார். Because they never left anyone around, because tomorrow they may come and say, we want that throne as well. So the king who's sitting at the present position used to make sure that all the descendants of the past king had to be killed. புது ராஜா பட்டத்துக்கு ஏறின பிறகு பழைய ராஜாவுடைய குடும்பம் வம்சம் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவருடைய வம்சத்தில் ஒருவன் வந்து நாளைக்கு சிம்மாசனத்துக்கு வந்து நிற்க கூடாது என்று சொல்லி. So when Ziba heard David say, I want you to tell me if there is anyone left behind, I'm sure back of his mind he must be thinking, well, I wonder what King David is going to do now. தாவீது ராஜா சீபாவை பார்த்து யாராவது சவுல் குடும்பத்தில் இருக்கிறாங்களா உயிரோடு என்று கேட்கும் பொழுது சீபா மனசு எப்படி இருந்திருக்கும்? அவர் யோசித்திருப்பார், உண்மையாகவே இந்த ராஜா அவரை கூப்பிட்டு வந்து கொலை செய்வார் என்று. And that is why in verse 3 towards the end you see, and Ziba said unto the king, Jonathan hath yet a son, but he is lame on his feet. மூணாம் வசனம் கடைசி பாகத்திலே வாசிக்கிறோம். சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். Now Ziba would have wanted the king to know, you don't want to fight this man because he is no contender for you. He has already lost his legs. He has got nothing, and I don't think you want him to be here at all. சீபா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், யோனாத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஆனால் 2 காலும் முடமா இருக்கிறான், அவனோடு நீர் யுத்தம் செய்ய அவசியமில்லை, ஏனென்றால் அவன் ஊனமற்று இருக்கிறான் என்று சொன்னார். David just didn't even hear that. He overlooked that, and he goes on in verse 4 and says, and the king said unto him, where is he? And Ziba said unto the king, behold, he is in a house of Machir, the son of Amiel, in Lo-debar. அந்த சீபா அப்படி சொல்லும் பொழுது தாவீது அதுக்கு செவி கூட கொடுக்காமல் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோ தெபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாஹீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். The meaning of Machir is a house of selling. இங்கே இந்த பெயரை பார்க்கும் பொழுது அது வந்து எந்த ஒரு வறட்சியான இடமாக இருக்கிறது. And the meaning of the word Lo-debar means it's in the wilderness. It's a pastureless land. He is somewhere there in a place, God-forsaken place, King David. ஆண்டவரால் கைவிடப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு இடமாகிய லோதேபார் என்ற இடத்துல அவர் இருக்கிறார். லோதேபார் என்றால் அர்த்தம் என்னவென்றால் எந்த புல்லோ எந்த ஒரு செழிப்பும் இல்லாத வறட்சியான இடம். Now coming back to why the son was lame is found in 2 Samuel 4 and verse 4. இந்த மனுஷன் எப்படி அவன் முடமானான் என்கிற கதை 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. When the son of Jonathan was in the palace, there was the war going on, and here his father and his grandfather died in that battle. பாருங்க, இந்த பையன் 5 வயசா இருக்கும் பொழுது அரண்மனையில் இருக்கும் பொழுது அவனுடைய தாத்தாவாகிய சவுலும் அப்பாவாகிய யோனாத்தானும் மரித்து விட்டார்கள் என்று செய்தி வந்தது. So the nurse was in charge of the baby grabs him and is running, fleeing, so that she can save this child, or they would find him and they would kill him. அந்த குட்டி பையனை தூக்கி கொண்டு நர்ஸ் ஓடும் பொழுது இடறி கீழே விழுந்து விட்டார்கள். அந்த சேனையிலிருந்து பாதுகாக்கும்படி அப்படி செய்தார்கள். I was imagining a 5-year-old in the palace living a wonderful life, and all of a sudden the nurse is picking him up and saying, come on, we need to hide, we need to go to a different place because someone is coming to get you, they are coming to kill you. பாருங்க, நான் இப்படியாக சிந்தித்து பார்த்தேன். அந்த நர்ஸானவள் அந்த 5 வயசு சிறுவனை கையை பிடித்து இழுத்து, வா நாம் ஓட வேண்டும், ஒளிய வேண்டும், நம்முடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், நம்மை ராணுவம் துரத்துகிறது என்று ஓடுகிறதை நான் யோசித்து பார்த்தேன். So from 5 years
on, Jonathan's son went away to a far off place because the nurse had told him, people would have told him, never let anyone know that you are related to Jonathan or to King Saul because they are going to finish you. 5 வயதா இருக்கும் பொழுதே அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ உன்னை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீ ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும், உனக்கோ யோனாத்தானுக்கோ உனக்கோ சவுலுக்கோ எந்த தொடரும் இருக்கிறது என்று நீ காண்பிக்க கூடாது என்று சொல்லப்பட்டது. So that day when the doorbell or the door was knocking, I'm sure the son never realized that somebody was coming for him. ஆனால் ஒரு நாளிலே அவனுடைய குகை வாசல் தட்டுகிற சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவன் சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டான், யாராவது என்னை தேடி வருவார்கள் என்று. The name of the son was Mephibosheth. அந்த மகனுடைய பெயர்தான் மெஃபிபோசேத். You're saying, oh my gosh, that's a big name. அது ஒரு மிகப்பெரிய பெயரா இருக்கிறது. It is a big name with a meaning. He is a son of shame. அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் வெட்கத்தின் மகன் என்று அர்த்தம். That is why the son of shame went away into the desert land, into a pastureless land, so that nobody will know that he's hiding there. அவன் வெட்கத்தின் மகனாய் இருந்து அவமானத்தோடு அந்த ஒரு வனாந்திர பகுதியிலே ஒரு குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தான். And I can imagine when the door opened and they asked him, are you Mephibosheth? அங்கே நான் இப்படியாக யூகித்து பார்க்கிறேன், அந்த குகை வாசல் திறக்கப்படும் பொழுது ஜனங்கள் அவனை பார்த்து, நீதானா மெஃபிபோசேத் என்று கேட்டிருப்பார்கள். Are you the son of Jonathan? நீ யோனாத்தானின் மகனா? Till there things are okay, and he would have whispered yes. அவன் மெதுவாக சொன்னான், ஆமாம். But when they asked him, are you the grandson of King Saul? ஆனால் அவர்கள் அடுத்தபடியாக நீ சவுலுடைய பேரனா என்று கேட்ட பொழுது, I'm sure his thoughts went back to that time when he was 5 years old. All that the nurse told him would have come back to his mind, and he would have said, I dreaded this day. அவன் அப்பொழுது அவனுடைய சிந்தனை 5 வருடமா இருக்கும் பொழுது அந்த நாட்களுக்கு அவன் சிந்தனை போயிருக்கும். அவன் நர்ஸ் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். I have grown up with this fear that this day will come. அவன் பயத்தோடு தான் வளர்ந்திருப்பான், ஒரு நாள் இந்த நாள் வரும் என்று. And the next thing they said is, அடுத்த காரியம், wants you right now. அங்க அவனை தேடி வந்த ஆட்கள் சொன்னார்கள், ராஜா உன்னை அழைக்கிறார். The time from Lodebar to the place where David wasn't close, so they had to come a couple of days. And you can imagine that Mephibosheth would have been thinking, I am going to go before the king, but I know that he's going to kill me. அவர் இருந்த லோதேபார் குகையிலிருந்தும் அந்த அரசனுடைய அரண்மனைக்கும் ரொம்ப தூரமா இருந்தது. அவர் பிரயாணம் பண்ணுகிற வழியெல்லாம் மெஃபிபோசேத் யோசித்திருப்பார், ராஜா என்னை ஏன் அழைக்கிறார்? Finally he comes before the king. ஏன் ஆனாலும் அவர் ராஜா முன்பாக நிறுத்தப்பட்டார். David asked him, are you Mephibosheth? ராஜாவாகிய தாவீது கேட்டார், நீதானா மெஃபிபோசேத்? And the son of shame said, yes I am. இந்த வெட்கத்தின் மகன் சொன்னார், நான் தான். The Bible says he just dropped on his face. வேதம் சொல்லுகிறது அவர் ராஜாக்கு முன்பதாக மோங்கப்புற பணிந்து கொண்டார். Because here was David. அவர் பயந்தார் தாவீதை பற்றி. He was a very influential man. என்னன்னா தாவீது மிகப்பெரிய வலுவானவர். He was standing there as the highest authority during that time. அந்த நேரத்திலே அவர் மிகப்பெரிய உயர் அதிகாரியாக நின்று கொண்டிருந்தார். The next few minutes was very critical for Mephibosheth. அந்த நேரம் மிக மோசமான நேரமா இருந்தது மெஃபிபோசேத்துக்கு. Because the king could turn into an executioner. He could kill him. ராஜா சொல்லி இருப்பார், அவனை கொலை செய்யுங்கள். I'm sure Mephibosheth would have wanted time like this, a little time away. Yes, some kind of a time, because he knew that it was ticking away. The clock was ticking and David was going to pronounce something. மெஃபிபோசேத்துக்கு அவனுக்கு சில மணி நொடிகள் தான் இருந்தது. அவன் சிந்தித்தான், ராஜா இப்பொழுது என்னை கொலை செய்யும்படி கட்டளையிடுவார். Finally David speaks. கடைசியாக தாவீது பேச ஆரம்பிக்கிறார். Verse 7.
7வது வசனம். And David said unto him, fear not, for I will surely show thee kindness for Jonathan thy father's sake, and will restore thee all the land of Saul thy father, and thou shalt eat bread at my table continually. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். Wait a minute, is this right? சொன்னா இது சரிதானா, உண்மையா? But I am a son of shame. நான் வெட்கத்தின் மகனா இருக்கிறேன். I am supposed to be condemned to death. நான் மரிக்க கூடியவன், கொலை செய்யப்பட வேண்டியவன். I have no goodness in me. எனக்கு எந்த நன்மையும் எனக்குள் இல்லை. My king is a warrior king. நான் ஒரு யுத்த வீரனுக்கு முன்பதாக இருக்கிறேன். My king is a warrior king. என்னுடைய ராஜா யுத்த வீரன். I cannot even be there to help him. அவர் நான் கெஞ்சி கூட கேட்க முடியாத உதவி. What did I hear him say? ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? He not only said, I want to show you kindness. நான் உனக்கு தயவு மட்டும் செய்ய மாட்டேன். The kind of kindness that comes from God doesn't stop there. ஆண்டவர் கிட்ட இருந்து வருகிற தயவு அதோடு நிற்கவில்லை. He said, your grandfather owned a lot of lands. சொன்னார், உங்க தாத்தாவாகிய சவுலுக்கு நிறைய நிலங்கள் இருந்தது. Your father owned a lot of things. உங்க அப்பாவுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது. I want you to take that as well. எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். He did not stop there. அப்படி அதோடு நிறுத்தவில்லை. He said, Mephibosheth, அவர் சொன்னார், மெபிபோசேத், you are never going to be in another place. நீ வேற இடத்துல வாழ வேண்டாம். From now on, இனிமேல இருந்து you are going to sit at my table. நீ என்னுடைய மேஜையிலே உட்கார போகிறாய். You are going to eat at my table. இங்கே நீ என்னுடைய பந்தியில் உட்கார போகிறாய். You are going to be like my own son. நீ என்னுடைய மகனை போல இருக்க போகிறாய். My friends, if you have been listening to the story very keenly, I can tell you, you know where I'm coming to now. கதையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் கவனமாய் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன். The story, இந்த கதை, it talks about David as God the Father. தாவீதை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. His name means beloved or love. அவர்தான் பிரியமானவர், அல்லாவிட்டால் அன்பு. It represents the God of love. அன்பின் தேவன் என்பதை குறிக்கிறது. Jonathan is God's gift to us. யோனாத்தான் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வெகுமதி என்று பார்க்கிறோம். Who is that gift? None other than Jesus himself. வேற யாரும் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு The கிறிஸ்து. kindness of the Lord Jesus was shown to us when he died for us on Calvary. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாகத்தான் அவருடைய கிருபை நமக்கு வெளிப்பட்டது. Mephibosheth represents you and I. மெபிபோசேத் என்று பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. We were the worst sinners. நாம் தான் இரக்கமற்றவர்களாக Nobody இருந்தோம். could love us. யாரும் நம்மை But நேசிக்கவில்லை. here is this great God who's Hallelujah. initiating his kindness, his Amen. grace for Amen. you and I. ஆனா நமக்கு ஒரு தேவன் இருந்தார். அவர் நமக்கு தம்முடைய கிருபையும் அன்பையும் வெளிக்காட்டினார். Romans 5:8 says, God commendeth his love towards us. Amen. In that while we were yet sinners, Amen. while I was in that pastureless land, while Hallelujah. I was in the wilderness, Amen. God says, come. And I want to show you something. That is my kindness. Hallelujah. ரோமர் 5:8 படி அங்க வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கும்போதே அவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்காக உயிரை கொடுத்தார். நாம் அந்த வறட்சியான இடத்திலே லோதேபாரிலே குகைக்குள்ளே கிடக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்தார். The best is yet to come. இன்னும் சிறந்தது இனிமேதான் வரப்போகிறது. You know, when Mephibosheth came, he thought judgment was upon him. மெபிபோசேத் ராஜா முன்பதாக நிக்கும்போது யோசித்தான், எனக்கு நியாய தீர்ப்பு தான் வரும். But that day he learned what is the ABC of grace. ஆனால் அப்பொழுது வந்த பிறகுதான் அவன் கற்றுக்கொண்டான் கிருபையின் ABC எழுத்துக்களை. The A is he was accepted into that kingdom. ஏ என்று பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்திலே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். You and I have been accepted by God into that Amen. eternal kingdom. அதே போல நீங்களும் நானும் அவருடைய நித்திய ராஜ்யத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். It doesn't stop there. அங்கேயே நிறுத்தாது. Because the Bible says it's grace upon grace. ஆமென். வேதம் சொல்லுகிறது கிருபையின் மேல் கிருபை. David did not leave Mephibosheth there.
தாவீது மெபிபோசேத்தை உள்ளே He அழைத்தார். said, "You're not only accepted. நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, I'm going to restore everything to you. உனக்கு நீ இழந்தது எல்லாம் திருப்பி கொடுக்க போகிறேன். All that land, எல்லா நிலங்கள், everything that your father and your grandfather owned is going to be yours." உங்க தாத்தாவும் உங்களுடைய தகப்பனும் சேர்த்து வைத்த எல்லா நிலங்களும். So it came with the blessings of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது. Grace doesn't stop there. அங்கேயே கிருபை நிற்கவில்லை. David says, "You will eat at my table." தாவீது சொன்னான், நீ என் பந்தியிலே நீ சாப்பிடலாம். Grace gives us the communion to come before Amen. the King of Kings Amen. and the Lord of Lords. Hallelujah. ஆண்டவருடைய கிருபைதான் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நமக்கு கிருபை கொடுக்கிறது. And when Mephibosheth was sitting there at the table, அங்கே பந்தியிலே மெபிபோசேத் உட்கார்ந்து கொண்டிருக்கும் I am பொழுது, just imagining the people around that table. அங்க சுத்தி இருந்த வேற ஜனங்களை நான் இப்படி Hey, யூகிக்கிறேன். there is Joab. யோவாப் இருக்கிறார். Joab is the military person. யோவாப் ஒரு மிலிட்டரி ஆள். He is sitting there because he is holding on to all those titles that he has. அவனுக்கு இருந்த எல்லா பட்டங்களையும் அவன் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். Next is the priest. அடுத்தது அந்த இருந்துதானே He feels, I'm sitting here because I hold the title of being a Levi. அடுத்தது ஆசாரியர் இருந்தார். அவர் ஒரு லேவியன் என்கிற பட்டத்தை உரியவராய் இருந்தார். And then there is David as the king. அடுத்தது ராஜாவாகிய தாவீது இருந்தார். Hey, but who is this? ஆனால் இது யார்? Who is this? இது யார்? There is somebody new sitting at this table. யாரோ புதுசா அங்க உட்கார்ந்து இருக்கிறார்களே. Oh, hallelujah. Hallelujah. Can you imagine that picture? அந்த இதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த படத்தை. Mephibosheth is sitting there Hallelujah. because of the kindness and the goodness of that king. Hallelujah. அந்த ராஜாவுடைய தயவு இரக்கத்தின்படியே மெபிபோசேத் அந்த பந்தியிலே ஒருவராய் உட்கார்ந்திருந்தார். You know the linen at the table? அந்த மேஜையை பார்க்கும் பொழுது, when Mephibosheth sat there, அந்த மெபிபோசேத் அங்கே உட்காரும் பொழுது, this linen covered everything. அங்கே போர்வை சால்வை மூடப்பட்டிருந்தது. Nobody could see that Mephibosheth was lame. மெபிபோசேத்துடைய கால்கள் முடமாய் இருக்கிறதை யாரும் பார்க்க முடியவில்லை. You know what that linen talks about? இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the linen talks about? இந்த போர்வை குறித்து என்ன குறிக்கிறது? It talks about the righteousness of God. ஆண்டவருடைய நீதியை குறிக்கிறது. Today you and I are sitting at the table. Oh, the enemy is looking at you. Who is this? How come she is there? How come he is there? And we walk boldly because I'm covered in the righteousness of the King of Kings and the Lord of Lords. Hallelujah. Amen. நீங்களும் நாங்களும் ஆண்டவரோடு பந்தி இருக்கிற நேரத்திலே எல்லா சத்துருக்களும் சுத்தி பார்ப்பார்கள், இவர் யார் இவன் யார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய நீதியாகிய சால்வை நம்முடைய எல்லா பாவங்களையும் குறைகளையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. What an amazing story. எவ்வளவு ஆச்சரியமான கதை. The story of grace. கிருபையின் கதையா இருக்கிறது. The story of the love of God your Father. ஆண்டவர் உங்களுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பின் கதையா இருக்கிறது. Today he says, இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், though your sins be as scarlet, உங்களுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் they shall be white as snow. அது பனியை போல வெண்மையாய் மாறுகிறது. And God is able to show us that love. ஆண்டவர் தான் அந்த அன்பிற்கு மையராய் இருக்கிறார். Because of what Jesus did for us on Calvary. காரணம் கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தம். You know, someone said the grace of God is like this. ஒருவர் இப்படியாக ஆண்டவருடைய கிருபையை குறித்து சொன்னார். It is grace upon grace. அது கிருபையின் மேல் கிருபை. A preacher called Roland was given 500 pounds. ஒரு பிரசங்கி ரோலாண்ட் என்னப்பட்டவருக்கு 500 பவுண்டுகள் கொடுக்கப்பட்டது. And they asked him, this rich man asked Roland to give this to a poor preacher. அந்த ஒரு ஐஸ்வரியவான் கொடுக்கிறவர் சொன்னார் அவரை பார்த்து, நீ ஒரு ஏழை ஒரு பிரசங்கிக்கு இதை கொடுக்க வேண்டும். Roland thought, if I give all the 500 it is too much for this poor preacher. ரோலாண்ட் நினைத்தார் எல்லாவற்றையும் ஒரே தடவை கொடுத்தார், அது அவருக்கு மிகப்பெரிய சிரமமா இருக்கும். So he used to send 5 pounds with a note saying more to follow. அவர் இப்படியாக செய்தார். 5 பவுண்டு ஒவ்வொரு வாட்டியும் அனுப்பும் பொழுது அதோடு ஒரு செய்தி எழுதினார், இன்னும் அதிகமாக வரும் என்று எழுதி அனுப்பினார்.
grace is like that for you and I. கிருபையும் நமக்கும் உங்களுக்கும் அப்படிதான் செய்கிறது. When it comes, அது வரும் பொழுது it keeps coming. அது வந்து கொண்டே இருக்கும். The kindness of the Lord, அவருடைய கிருபை, it doesn't stop there. அது நிற்கவே நிற்காது. It says it restores everything that you have lost. நம்ம இழந்தது எல்லாம் அது திருப்பி கொடுக்க Are you கூடியது. sitting here saying, I am like that Mephibosheth? நீங்க யோசித்து கொண்டு வந்தீங்களா, நான் அப்படி மெபிபோசேத்தை I'm போல hiding இருக்கிறேன், that nobody will see me. நான் நினைத்து யாரும் என்னை பார்க்க வர I'm மாட்டார்கள், the most condemned sinner. நான் தான் மிகப்பெரிய பாவி, I'm running with the shame on me. என் மேல ஒரு அவமானத்தோடு I'm ஓடிக்கொண்டிருக்கிறேன், running with this guilt upon me. என் மேல் குற்ற மனசாட்சியோடு இருக்கிறேன். Oh, but the righteousness of God covers everything. ஆமென். ஆண்டவருடைய நீதியோ நம்ம எல்லாவற்றிலிருந்து And மூடுகிறது. today you stand tall. இன்னைக்கு நாம எழுந்து நிற்கலாம். In 2 Corinthians 5 and verse 21 it says, 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, the righteousness of God has done everything for you and I. ஆண்டவருடைய நீதியானது நமக்காக எல்லாமே செய்து முடித்திருக்கிறது. Mephibosheth looked at the king and said, why would you want to do this? I'm after all a dog. மெபிபோசேத் ராஜாவை பார்த்து சொன்னார், நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், நீர் ஏன் எனக்கு தயவு காட்ட In the வேண்டும்? New Testament, the Gentiles and the non-Jews were called dogs. இந்த பழைய ஏற்பாடிலே அந்நியர்களும் யூதர் அற்றவர்களும் இப்படிதான் அழைக்கப்பட்டார்கள். Guess what? The grace of God ஆனால் has ஆண்டவருடைய called you and I to commune with the King of Kings and the Lord of Lords at the table that He has prepared for us. Hallelujah. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாக அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரோடு நாம் மேஜையிலே பந்தி இருக்க நமக்கு உதவி செய்கிறது. Shall we stand to our feet நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? as we reflect upon that grace? நாம் அந்த கிருபையை சிந்திக்கும் பொழுது All of us need that grace. எல்லாருக்கும் அந்த கிருபை தேவை. All of us need that righteousness. அந்த நீதி எல்லாருக்கும் தேவை. And it is only Jesus who can give it to us. இயேசு மட்டும் தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். Just lift your hands and begin to pray. சூழ்ந்திரே கிருபையால் சூழ்ந்திரே சூழ்ந்திரே என் வாழ்வை முழுவதும் ஓ சூழ்ந்திரே சூழ்ந்திரே கிருபையால் சூழ்ந்திரே Hallelujah. Before we pray and decree and declare for this month of November, இந்த நவம்பர் மாதம் அறிக்கை செய்வதற்கும் ஜெபிப்பதற்கும் முன்பதாக I'm going to ask Pastor Kiran to come and share the testimonies with us. அந்த கிரண் வந்து சாட்சிகளை கொடுப்பார். Even as you hear these testimonies, சாட்சிகளை கேட்கும் பொழுதே remember the testimony of Jesus is the spirit of prophecy. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசன ஆவியாக இருக்கிறது. Whenever a testimony has been spoken, ஒவ்வொரு வாட்டி சாட்சி சொல்லப்படும் பொழுது we are prophesying and saying, God, do it again for those who are listening. நாம் எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்லுகிறோம், ஆண்டவரே திரும்பவும் அதை செய்தருளும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால். Go ahead. ஒரு சகோதரன் அவர்கள் கடந்த 2 மாதமாக ஒரு பைக் வாங்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. போன வாரம் வந்து சாட்சியை கேட்கும்போது அந்த சாட்சியை கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இதே போல அடுத்த வாரம் நானும் சாட்சி சொல்ல போறேன்னு அறிக்கை செஞ்சாரு. போன வெள்ளிக்கிழமை இந்த பைக்கை வாங்க ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. இன்னொரு சாட்சி, ஒரு சகோதரன் 3 மாதமாக கார் வாங்கணும்னு ஜெபித்து கொண்டிருந்தாரு. கடந்த வாரம் அறிக்கை செஞ்சாங்க, நானும் சாட்சி சொல்ல போறேன் என்று. அவரும் ஒரு கார் வாங்க ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. ஆமென். இன்னொரு சாட்சி, ஒரு குடும்பத்தார் அவர்கள் வந்து அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக துணியை வாங்கினாங்க. ஆனால் அந்த பேக்கேஜ் வந்து தொலைந்து போன உடனே அந்த கம்பெனியை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சுன்னு. யாரும் அவங்களுக்கு உதவி செய்யலை. ஆனால் அவங்க அறிக்கை செஞ்சாங்க, தேவனுடைய தயவு எங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற காரணத்தினால நான் ஆண்டவரை பார்த்து பிச்சை எடுக்க போறதுல இந்த பேக்கேஜை ஆண்டவர் கொண்டு வர போறாங்கன்னு அறிக்கை செஞ்சாங்க. போன வாரம் அந்த கம்பெனி டிரைவரே வந்து அந்த பேக்கேஜை அவங்க கையில் கொடுத்துருக்காரு. இன்னொரு சகோதரி 3 வருஷமாக அவங்க கர்ப்ப தரிக்க முடியாத அநேக டாக்டர் இடத்துல எவ்வளவோ மருந்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒரு மருந்தும் செயல்பட்ட நிலையில் இருந்தாங்க. ஆனால் 90 நிமிடம் இயேசுவோடு வந்து அவங்க அறிக்கை செஞ்சாங்க,
ஆண்டவர் என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் என்று அறிக்கை செஞ்சாங்க. 20 நாளுக்குள்ள அவங்க திரும்பவும் கர்ப்பத்தரிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆமென். இன்னொரு சகோதரன் கடந்த 8 வருஷமாக அவங்க லேண்ட ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப் அந்த லேண்டை எடுத்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, எடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த லேண்டில் ஒரு கட்டிடத்தை கட்டி ஒரு ரூமை கூட கட்டி அவருக்கு அந்த லேண்டை கொடுக்கல. ஆனால் ஜூலை மாதத்தில் சபைக்கு வந்து அவர் அறிக்கை செஞ்சார், எனக்கு தேர்ந்ததை என்னுடைய லேண்டை யாரும் எடுக்க முடியாது என்று அவர் அறிக்கை செஞ்சாங்க. யாரோ ஒருவர், அவருக்கு அறியாத ஒருத்தர், மிகவும் இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு எழுந்து போன லேண்டை அவர் திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஆமென். இன்னொரு குழந்தை, அந்த குழந்தைனால மோஷன் போக முடியாத மிகவும் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில இருந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடனடியாக குழந்தைய வந்து சபைக்கு கூட்டின்னு வந்து இந்த இடத்துல ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த குழந்தை, நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல் போற இடத்துல குழந்தை மோஷன் போக கிருபை செஞ்சார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, டாக்டர் ஸ்கேன் எல்லா ரிப்போர்ட் எடுக்கும் போது எல்லா ரிப்போர்ட் நார்மலாக வர ஆண்டவர் கிருபை செஞ்சார். இன்னொரு சகோதரி, அவங்க 2 கிட்னியும் செயலற்ற நிலையில டயாலிசிஸ் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு சர்ச் மெம்பர் ஆயில் எடுத்துன்னு போய் அந்த சிஸ்டர் மேல கை வச்சு அறிக்கை செஞ்சாங்க, ஆண்டவர் தழும்பினால சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று. இப்பொழுது 2 கிட்னியும் நன்றாக செயல்படுது. டாக்டர் சொன்னாங்க இனி டயாலிசிஸே தேவையில்லை. ஆமென். கடைசியான சாட்சி, ஒரு சகோதரன் கடந்த 8 மாதமாக வேலை இல்லாத மிகவும் கஷ்டத்துல இருந்தாரு. கடந்த வாரம் 90 நிமிடம் இயேசுவோடு வந்தபோது ஆராதனையில் இருக்கும் போது ஒரு கம்பெனில இருந்து அவர் கால் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆராதனை டைம்ல அந்த கம்பெனி ஆள் சொன்னாங்க 25% ஹைகோடு உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமென். Come on, give the Lord the best clap offering in this place. Hallelujah, we praise you, Jesus. I want everyone in this place. We are going to decree and declare over you and your family right now. I want you to close your eyes. And I want you to receive it right now in the name of Jesus. Father, by the power of the Holy Spirit, I declare this month of November இந்த நவம்பர் மாதம் நான் அறிக்கை செய்கிறேன், is a month of uncommon miracles, அசாதாரண அற்புதங்களின் மாதம், uncommon breakthroughs, அசாதாரண விடுதலை, uncommon favor, அசாதாரண தயவு, uncommon blessings, அசாதாரண ஆசீர்வாதங்கள் for you and your family in Jesus name. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலே I decree and declare, நான் அறிக்கை செய்து ஆணையிடுகிறேன், God's kindness and goodness will chase you down wherever you go. ஆமென். நீங்க எங்க சென்றாலும் அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். In this month of November, இந்த நவம்பர் மாதம் we cancel every fear, எல்லா பயத்தை ரத்து செய்கிறோம், we cancel every anxiety, கவலைகளை ரத்து செய்கிறோம், we cancel every financial loss, பொருளாதார நஷ்டத்தை ரத்து செய்கிறோம், every sickness, poverty, disease, we cancel it in the name of Jesus. வியாதி, வருத்தம், தரித்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே ரத்து செய்கிறோம். Every premature death in the month of November, we cancel it supernaturally in Jesus mighty name. எல்லா அகால மரணங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே ரத்து I செய்கிறோம். declare this month of November, இந்த நவம்பர் மாதத்திலே அறிக்கை God செய்கிறோம், will satisfy you and your family with a full life, ஆமென். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பூரண ஆயுசினால் திருப்தியாக்குவார், filled with His blessing, ஆசீர்வாதத்தினால் filled நிறைப்பார், with His favor, அவருடைய சுகத்தினால், filled with His health, அவருடைய சுகத்தினால், filled with His goodness, அவருடைய நன்மையினால், filled with His protection, அவருடைய பாதுகாப்பினால், His power, glory and anointing. அவருடைய வல்லமை, மகிமை, அபிஷேகத்தினால் You will see every promise of Amen. God Amen. manifesting in Amen. the month of November Amen. in your Amen. life and your family Amen. in Jesus mighty name. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். Can we all lift our hand? கரங்களை உயர்த்துவோமா? And I want you to say this with me. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Come on everybody, in Jesus name. இயேசுவின் நாமத்தில். I believe நான் விசுவாசிக்கிறேன். and I receive. நான் பெற்றுக்கொள்கிறேன். One more time, in Jesus name. இயேசுவின் நாமத்தில். I believe நான் விசுவாசிக்கிறேன். and I receive. நான் பெற்றுக்கொள்கிறேன்.
சொல்லுகிறேன். My month of November என்னுடைய நவம்பர் மாதம் is blessed in the name of Jesus. ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது இயேசுவின் In நாமத்தினால். Jesus' name. இயேசுவின் நாமத்தினால். Now may the grace of our Lord, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit be with us even as we go out knowing that this month of November is a supernatural month of uncommon blessings and favor of God. Amen. In Jesus' name. Subscribe to FGAG's official YouTube channel. All you need to do is just head over to our channel and click on the subscribe button. You can also follow us on Facebook on Reverend Paul Thangaya and Reverend Sammy Thangaya's page. You will receive all the latest updates of our services, events, and how hearts and souls are being touched around the globe.